இன்றைக்கு மீன் தொக்கு. இண்டே சமையல் மீன் தொக்கு 52 கிலோ கிலோவால் எடுத்துருக்கின்றாக்கி. 52 கிலோ கிலோவால மீனில் வித்தியாசமான முறையில் சுவையாக உங்களுக்கு இன்றைக்கு மீன் தொக்கு செய்து காட்டப்படுறேன். வாங்க கிலோவால மீன் தொக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். மீனை வெட்டி எடுப்போம் வாங்க. வாங்க. ठीक है. அப்படி வந்து இதோடு மட்டும் மாதிரி தானே. நீங்களும் மீன் தொக்கு செய்யும்போது இதே அளவு மீடியம் சைஸில் வெட்டி எடுங்க. ஆனால் தேஜி பழத்தில் என்ன சத்து இருக்கு? விட்டமின் சி. விட்டமின் சி. வெட்டி சுத்தப்படுத்தி எடுத்த மீனை மசாலாவெல்லாம் போட்டு ஊற வைப்போம் வாங்க. அரைச்செடுத்த மஞ்சள், காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்து கொண்டா தான் மீன் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். உப்புத்தூள், இடிச்செடுத்த மிளகுத்தூள்,
நறுவம் துருவமாக இடிச்செடுத்த மிளகாய் தூள், தேசி பழச்சார், கம்பி வேட்டு, பார்த்துங்க நான் எப்படி நல்லா சேர்ந்திருக்கேன்டு. இதே போல் மசாலா நல்லா சேர்ற மாதிரி நீங்களும் பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய், ஊற வச்ச மீனை வாங்க பொரிச்சு எடுப்போம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இடிச்செடுத்த இஞ்சி பூண்டு, சின்ன சின்ன நறுக்கி எடுத்த வெங்காயம், நல்லா பொன்னிறத்துக்கு வாங்கிக்கணும். நல்லா பொன்னிறத்துக்கு வந்து தம்பி. நறுக்கி எடுத்த தக்காளி, மீனுக்கு உப்பு சேர்த்துருக்கதால தேவையான அளவு உப்பு கல், இடிச்செடுத்த சீரகத்தூள், மசாலாவெல்லாம் சேர்த்து பொரிச்செடுத்த மீன், வாங்க மீன் தொகை இறக்கி எடுப்போம்.
மீன்ன்றாலே டேஸ்ட்டாங்க அதுவும் கிலோவாழை மீன்ன்றா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கிலோவால மீனில் பொரிச்சு செஞ்ச தொக்கு அருமையாக தான் இருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. பொரிச்ச மீனோட தாளிப்போட சேர்த்து எடுத்த மீன் தொக்கு அருமையாக தான் இருக்குது. எங்கட ஊரில் இதை கிலோவாழை மீன் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல மஞ்சச்சூரன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஊரில் என்னன்னு சொல்கிறத வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்து கொமாண்டில் சொல்லுங்கள். சரி காணும். சாப்பிடுங்க பாசி சொல்லி பிள்ளைங்க சாப்பிட்டு மூடி சாப்பிடுங்க.